வணக்கங்க. ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பிக் பாஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். யூசுவலா வந்து பிக் பாஸ் வந்து நான் 2 சீசன் வந்து ரிவ்யூ பண்ணேன். அப்ப ரிவ்யூ பண்ற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கன்டென்ட் இருந்தது. நல்லா இருந்தது ஓரளவு. கொஞ்சம் ரசிக்கிற மாரி சில பேர் பண்றதெல்லாம் இருந்தது. திறமையானவங்களா இருந்தாங்க. சரி இந்த சீசன் வந்து சுத்தமா ஒண்ணுமே ஒரு ரிவ்யூ பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுல வந்து நத்திங் இன் இட் அவ்வளோதான். சுத்தமா வேஸ்ட்டுங்க. ரொம்ப வொர்ஸ்ட்டான சீசன். இத்தன சீசன் வந்ததுல ரொம்ப வொர்ஸ்ட்டான சீசன்னா இதுதான் சொல்லணும் நம்ப. வொர்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருந்ததுன்னா, அத சொல்லலாம் நம்ம. அவ்ளோ மோசமான ஒரு சீசன். எந்த திறமையும் கிடையாது. எந்த டேலண்ட்டும் இல்ல. இண்டிவிஜுவலா 1, 2 பேராச்சும் அவங்க திறமைய காட்டி பண்ணுவாங்க. யாருக்கும் சொல்லுவாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணா நல்லாருக்கும். ஃபியூச்சர் நல்லாருக்கும் தான் இங்க வந்திருக்கோம்னு நெறைய பேர் சொல்றப்ப சொன்னாங்க. ஆனா வந்து யாருமே அதுக்காக வந்த மாரி தெரியல. ஒரு டூர் வந்த மாரி தான் வந்து சாப்பிட வேண்டியது, சண்டை போட வேண்டியது, சின்ன சின்ன விஷயம் என்ன டாஸ்க் குடுத்தா கூட டாஸ்க்லயும் ஒரே சண்டை. அந்த அந்த டாஸ்க்லயும் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை. போயிட்டு எதுக்கு வந்திருக்கோம்னே தெரியல. இவங்கள எவ்வளோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி பார்த்து, பிக் பாஸால முடியல, விஜய் சேதுபதியால முடியல, அப்படியே முடியல சொல்லிட்டு இது வந்து தேராதுங்கிற மாரி தண்ணி தெளிச்சு விட்ட மாரி விட்டுட்டாங்க. இது எவ்வளோ சொன்னாலும் திருத்த முடியாது. சரி முடிச்சுருவோம் சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முடிச்சுட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, எந்த சீசன்லயும் பார்த்தீங்கன்னா 2, 2 பேர்லாம் டபுள் எவிக்ஷன்லாம் கிடையாது. எப்பயாவது ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அடிக்கடி இப்ப டபுள் எவிக்ஷன் அவங்களுக்கே தெரியுதுனாலும் ஓப்பனாவே தெரியுது பாருங்க. 2 பேரா அப்படியே எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா, ஒருத்தர் கூட திறமை இல்ல. இருக்கல இவங்க கொஞ்சம் தேவையில்ல சொல்ற அளவுக்கு கிடையாது. யார்கிட்டயும் எதுவுமே கிடையாது. ஸோ ஏதோ அவங்க வந்து ரொம்ப ஏதோ அவங்க ஏதோ லக்கு அந்த லக்குனால தான் இந்த தடவ இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த பணம் வாங்குறது கூட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இது வந்து எந்த சீசன்லயும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட் டு ஃபினாலேக்கு வந்து ஜட்ஜா வந்து பிக் பாஸே இருந்துட்டாரு. எப்பவுமே வந்து 2 பேர வந்து கொஞ்சம் பார்த்துக்க சொல்லி ஜட்ஜா இருக்க சொல்லுவாரு, போவாரு. ஆனா இதுக்கு வந்து அவரே தான் ஒவ்வொன்னையும் சொல்றது, போறது எல்லாமே வந்து பிக் பாஸே. ஸோ அந்த அளவு ஒருத்தர் கூட இவங்க நல்லா பண்றாங்க, இவங்ககிட்ட திறமை இருக்கு அப்படிங்கிற மாரி கிடையாது. ஏதோ ரொம்ப ஒர்ஸ்ட்டா இல்லாம இருக்கிறது யாருன்னா கொஞ்சம் சொல்லலாம். விக்ரம் சொல்லலாம், சபரி சொல்லலாம். இது மாரி 1, 2 பேர சொல்லலாம். மத்தபடி எல்லாருக்குமே பேசுறது, அவங்க பிஹேவ் பண்றது, டபுள் மீனிங் பேசுறது, பேட் வேர்ட்ஸ் பேசுறது ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு சீசன்ல போன சீசன் முதல் சீசன் பார்த்தா பிரதீப் வந்து ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சாங்க. அப்ப வந்து பிரதீப் தான் டைட்டில் வின்னரா ஆவார்ன்னு நெனச்சுட்டு இருந்தோம். அவ்ளோ நல்லா விளையாண்டாரு. எவ்ளோ திறமையானவங்களா இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அவர வந்து ஏதோ சின்ன விஷயத்துக்காக சொல்லி அதுக்கு அவ்ளோ எதிர்ப்பு இருந்தது. அவ்ளோ ஆதரவு அவருக்கு இருந்தது. அது மாரி இருக்க சமயத்துல இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ரெட் கார்டு குடுத்தா அனுப்பணும் போல இருக்கு. நெறைய பேர் சொல்றாங்க ரெட் கார்டு குடுத்து அனுப்பணும், அனுப்பணும் அப்படின்ட்டு. யாரையும் அனுப்புற மாரி இல்ல. ஏன்னா சீசன் முடிச்சாகணும் ஆரம்பிச்சாச்சு. அது வந்து கன்டென்ட் குடுக்குறதுங்கிறது யாரு அதுக்காகவே தான் வச்சிருக்க மாரி தெரியுது. பார்வதி அண்ட் கமருதீன். அவங்க இருக்கிற அந்த மேட்டர் தான் இப்போ ஒரு கன்டென்ட் குடுக்குது. கொஞ்சம் சீசன் ஓடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மத்தபடி எல்லாருமே அவங்க ஒவ்வொருத்தரும் கானா பாடுறேன்றாங்க, டான்ஸ்ல உள்ளவரு, அவரு காமெடி பண்றவரு, ஒவ்வொன்துலயும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இண்டிவிஜுவல் முதல்ல வந்து ரம்யாலாம் டான்ஸர் அப்படின்னாங்க. எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் அவங்க டாஸ்க்ன்னு ஒண்ணு குடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், டாஸ்க்காச்சும் ஒரு கிரியேட்டிவ் ஏதாவது பண்ணுவாங்க. அதுவும் கிடையாது. டாஸ்க்ல போய் உட்காந்துட்டு ஏதாவது சாப்பாடு சண்டை, அந்த சண்டை சின்ன சண்டை. அது 2 நாள்லயே முடிஞ்சு போயிடும். டாஸ்க்கே கம்ப்ளீட் ஆவாம இன்கம்ப்ளீட்டா ஆயிடும் அப்படியே. அது மாரி தான் முடிஞ்சுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. வீட்ல உட்கார்ந்து குழந்தைங்கள விடுங்க. பெரியவங்களே உட்கார்ந்து பார்க்க முடியுமா? நம்ம வேலைலாம் முடிச்சுட்டு ஏதோ ரியாலிட்டி ஷோ 24x7 வருது. சும்மா உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம்னா, பார்க்குற மாரியே இருக்குது. குடும்பமா உட்காந்து கூட பார்க்க முடியாது. அவ்ளோ அவ்ளோ பார்த்தாலே எல்லாம் அ தெரியாதவங்களுக்கு நெறைய வார்த்தைங்க வந்து கத்துப்பாங்க போல இருக்கு. அது மாரி இருக்கிறது, சண்டை இத பார்த்தே நம்மளுக்கும் சண்டை போட வந்துரும் போல இருக்கு. அந்த அளவு ரொம்ப மோசமான ஒரு சீசனா இருந்துட்டு இருக்கு. அதுல நடுவுல வந்து ஆரம்பத்துல திவா இருந்தப்ப, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருந்தப்ப, பார்வதி வந்து திவாகர் கிட்ட போயிட்டு கமருதீன பத்தி ஏதோ அ அப்படி இப்படி ஒரு பேட் டச் மாரி பண்ணாங்க மாரி சொல்லிட்டு, அத வந்து கமருதீன்ட்ட போய் திவாகர் கேட்க ஒரு சண்டையாச்சு. அத வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து கமருதீன் கேட்குறான் எல்லாரையும் வச்சுட்டு, "ஏன் சொன்னா போறோம்னா, இல்ல நான் கோவத்த சொல்லிட்டேன்" சொல்லி இது பண்ண வேண்டியது. சண்டை போட வேண்டியது, பேச வேண்டியது, திருப்பி சண்டை போட வேண்டியது, கமருதீன், பார்வதி. இதே தான் போயிட்டே இருக்குது. இப்படியே தான் நடந்துட்டு இருந்தது. இதுல வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல கூட வந்து இந்த பால் அப்ப 2 பேரும் சண்டை போட்டு பேசாம இருந்ததுனால, ஏதோ அந்த பால் போடுறத வந்து போட்டு அதுல வந்து 2 பேரையும் வந்து சண்டை வந்து 2 பேரையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அதுல வந்து பேஸ்கெட்ட தூக்கி போடுறது, கீழ போட்டு உடைக்கிறது, காலால உதைக்கிறது ரொம்ப ஒரு மாரி இதா ரொம்ப அரகன்ட்டா கமருதீன் பிஹேவ் பண்ணான். என்னமோ அவங்க வந்து அவங்க அந்த அந்த பையன் பண்றது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லருந்து பண்ற மாரி தான் தெரியுது. ஒரு ஷோல வந்து பண்ற மாரி தெரியல. இது யாரும் கண்டிக்க முடியல. ஏன்னா, அவங்க 2 பேரையும் எடுத்துட்டா அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. இங்க இந்த இந்த இதுல வந்து கன்டென்ட் ஏதோ குடுக்குறாங்க. ஏதோ பாசிட்டிவோ, நெகட்டிவோ குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் தூக்கிட்டா, இல்லன்னா இது மாரி இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எப்பயோ வந்து ரெட் கார்ட் குடுத்து அனுப்பிச்சிருக்கணும். ஆனா, அதுக்கே பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அவங்கள விட்டா வேற வழி இல்ல. ஷோ எப்படி மூவ் ஆக மாட்டேங்குதுனாலயே வச்சிருக்கிற மாரி தான் தோணுது. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து டிஆர்பிலாம் பார்த்தோம்னா, பேரு கெட்டு போயிடும். அந்த மாரி தான் இருக்குது. நெறைய எதிர்ப்புகள் இருக்கு. அது ஒண்ணு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில வந்து கமருதீன் கூட பேசாம இருந்தப்ப, சாண்ட்ரா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பார்வதி. அப்ப சாண்ட்ரா எதுவும் பேசிட்டு இருக்க சமயத்தில, திருப்பி 2 பேரும் வந்து நியூ இயர் ஆனப்புறம் 2 பேரும் திருப்பி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் திருப்பி பழையபடி வந்து ஃப்ரெண்டா இருந்துட்டாங்க. அதில சாண்ட்ரா கிட்ட போய் சண்டை. யாரு கமருதீன் வந்து, "உன்னால தான் நீ தான் பிரைன் வாஷ் பண்ண பார்வதிய" அது ஒரு சண்டை. அப்புறம் அவங்க பேசுறது, போறது, வார்த்தைகள்லாம் நெறைய எல்லாத்துலயுமே வருது. வரப்ப நியூஸ்ல கூட வருது பாருங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சுத்தமா வந்து இதுனா சினிமாவா? இல்ல ரியாலிட்டி ஷோவா மாரி இருக்கு. இல்ல ரியாலிட்டி ஷோ மாரியே இல்ல. சினிமா மாதிரி இருக்குங்க. அது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கார் டாஸ்க் இப்ப ரீசென்ட்டா வந்து நான் கூட பார்க்குறதே கிடையாது. ஏதோ 1, 2 ப்ரோமோல வந்து பார்த்து யாராவது சொல்லுவாங்க, கொஞ்சம் இதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக பார்த்தது தான். அதுல வந்து கார் டாஸ்க் இன்னைக்கு ஆரம்பிச்சுருங்க. ஒவ்வொன்லயும் கார் டாஸ்க்ங்கிறப்ப இந்த பாலாஜி முருகதாஸ் வந்தப்போ ஒரு வேன் மாரி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா கார் வச்சிருந்தாங்க. அவ்ளோ நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்ட்டா. எவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்பாங்க, எப்படி இருப்பாங்க, ரொம்ப டீசென்ட்டா ரொம்ப நல்லா இருந்தது. எஃபோர்ட் போட்டு அப்படி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல கூட சுஜாபரணியும், ஸ்நேகனும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவ்வளோ தூரம் வந்து டஃப்பா போகும் கார் டாஸ்க்லாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த இது கார் டாஸ்க்ல இந்த இது ரொம்ப குட்டி காரு. அதில 9 பேர் உட்காரணும் போல இருக்கு. அதில வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 3 பேரு, 2வது சீட்ல வந்து 4 பேரு, பேக்ல டிக்கில வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அதில வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை. சாண்ட்ரா, பார்வதி அண்ட் கமருதீன் 3 பேருக்கும். சாண்ட்ரா ஏதோ அவங்க ஏதோ பேச ஆரம்பிக்க, சாண்ட்ரா பேச ஆரம்பிக்க, சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு அவங்க சொல்ல, இவன் போய் காமருதீன் அப்படின்னு சொல்லி பேச, நீ காமம் அப்படின்னு பேசுவ. என்னென்னவோ வார்த்தைகள் அதெல்லாம் கேட்கவே முடியல, சொல்லவே முடியல. அந்த அளவு வந்து வல்கரா பேசிட்டு, இதெல்லாம் ஒரு ஷோல உட்காந்து பேசுற பேச்சா? அத அப்படியே போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற மாரி. இதுல பார்வதி மட்டும் எந்த ஒரு சின்ன வார்த்தை கூட தப்பா பேசாம, அப்படியே அழகா வந்து மெயின்டெயின் பண்ணி பேசுனாங்க. எப்படின்னா, அப்படின்னு சொல்லக்கூடாது, வாப்போ சொல்லக்கூடாது. நம்ம மரியாதையா பேசணும். ஒரு சின்ன தப்பு கூட பேசாம, சின்ன வார்த்தை கூட பேட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணாம அழகா பேசிட்டு இருந்தாங்க. கமருதீனுக்கு அப்படி பேசி, இவன அடிச்சுருவேன், உதைச்சிருவேன், என்னென்னவோ பேசி செருப்பால அடிப்பேன். அப்படி என்னவோ இதெல்லாம் ஒரு ஷோல நடக்கிற மாரியா இருக்குதுல, அப்படியே ஓடிட்டு இதுதான். உள்ளார உட்கார்னவங்களும் வந்து அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணவும் கிடையாது. பேசாம காத மூடிக்கிட்டு, அப்படி மூஞ்சிய சுழிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக போறப்ப தான் நிறுத்த சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கும் வந்து வாய மூடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கணுமா? அப்படிங்கிற மாரி இருக்கு. கண்டிப்பா தயவுசெய்து சொல்றேன், இது மாரி ஷோலாம் வந்து இருக்கவே கூடாது. நிறுத்திறணும் கண்டிப்பா. அதான் எல்லாருமே சொல்றாங்க, வேண்டாம் நிறுத்துருங்க. கமருதீன வெளில அனுப்புங்க. அப்பலாம் எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த வந்து இந்த ஷோல வந்து அவன் எதிர்காலமே பார்த்தீங்கன்னா, இதில இப்போ ஷோலேருந்து அவன் பேருக்கு வந்து எதிர்காலமே பாழாயிடும். அவனுக்கு அவ்வளோ கெட்ட பேர் வந்துரும். அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்தப்பல என்னாச்சுன்னா, அந்த கார் டாஸ்க்லேயே வந்து உள்ளார இருந்து ஏதோ கீழ பிடிச்சு தள்ளிடுறாங்க போல இருக்கு. சாண்ட்ரா கீழ விழுந்து ஒரு மாரி பேனிக் ஆனோனே, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துட்டு வந்திருக்காங்க அவளுக்கு. அதுக்காக வந்து பார்த்துக்கிறதுக்காக சபரி, விக்ரம், வினோத்லாம் போயிருக்காங்க அவளுக்கு. அவங்க இவங்ககிட்ட கத்தி ஒரே சண்டை. ஐய்யயோ! இது என்ன சண்டையா? மீன் கடையா? சந்தையா? என்னன்னே தெரியல. ஒரு ஷோவா? எவ்ளோ வொர்ஸ்ட்டா வந்து எந்த சிஸ்டமும் இருந்தது கிடையாது. இதில பிக் பாஸ் அவங்களுக்கும் கெட்ட பேரு, விஜய் சேதுபதிக்கும் ரொம்ப கெட்ட பேரு அவருக்கும். ஸோ அவரும் வந்து இத கேட்டு திருத்த முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. விட்டுட்டு அப்படிதான் போயிட்டுருக்கு. அதனால இது மாரி ஷோ வந்து இது சீக்கிரம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் எவிக்ஷன் வேற நெறைய பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது முடிச்சு சீக்கிரமா அமுச்சு விட்டா ரொம்ப நிம்மதி. இதுல வந்து ஒருத்தர் கூட வந்து டிசர்வ் கிடையாதுங்க டைட்டில் வின்னருக்கு. யார் வந்தாலும் ரொம்ப அநியாயமா தான் இருக்கும் வழி. யார் ஒருத்தரும் கூட வந்து டிசர்வே கிடையவே கிடையாது. அவ்வளோதான் சொல்றது. அது ஒண்ணு. அடுத்தது வந்து இதுதான் வந்து இன்னைக்கு சொல்றதுக்கே ஒண்ணுமே கிடையாது. மொத்தத்துல வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டான சீசன். ரொம்ப வந்து அவங்க பிஹேவ் பண்றது, பேசுறது எதுவுமே வந்து சரியில்ல. ஒரு ரியாலிட்டி ஷோ மாரியே கிடையாது. அதில கண்டிப்பா இந்த ஷோ வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். 106 நாள், 107 நாள்லாம் கிடையவே கிடையாது. சீக்கிரமாவே முடிச்சிடலாம். அடுத்த சீசன் வர்ற மாரி இருந்தா கூட நல்ல கண்டஸ்டன்ட்ட செலக்ட் பண்ணுங்க. இல்லன்னா இந்த ஷோவே கேன்சல் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ வொர்ஸ்ட்டா இது மாரி பார்த்தது கிடையாது நம்ம. இது எப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நெறையா டபுள் மீனிங் பேசிட்டு போயிட்டு, எப்படி ரெட் கார்ட் குடுத்து அனுப்பல போலன்னு தெரியல. ரொம்ப வொர்ஸ்ட்டான சீசன். இது வந்து இந்த ப்ரமோ பார்த்ததுக்கே இவ்ளோ மோசமா இருக்குது. அதுவும் இந்த கார் டாஸ்க்கு ஓடிட்டு இருக்குது. இது மாரிலாம் இருந்ததுன்னா ஒண்ணும் அதான் சொல்றேனே, மக்கள்லாம் வந்து சுத்தமா அத பார்க்குறதே விட்டுட்டாங்க. அந்த அளவு யாருக்குமே வந்து அந்த அளவு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல, பிடிக்கிறதும் இல்ல. ஒரு ரிலாக்ஸ்டா உட்காந்து பார்க்கலாம்னா சண்டை, சண்டை, சண்டை. அந்த சண்டையிலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இது மாரி பேசுறது, டபுள் மீனிங் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்குங்க. அதனால வந்து இது சீக்கிரமா வந்து முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. இது மாரி வொர்ஸ்ட்டான சீசன் வந்து மக்கள்லாம் பார்க்க வைக்காதீங்க. அவ்வளோதான். இது வந்து விஜய் டிவிக்கு ரொம்ப கெட்ட பேரு. விஜய் சேதுபதிக்கும் ரொம்ப கெட்ட பேர் தான் ஆகும். இத உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.